நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் வீக்லி அனலிசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாலு தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்ட்ராடேக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம சென்ற வாரம் வீக்லி அனலைசிங் வீடியோ பாருங்கள். அதுக்கு தகுந்தாற்போல் இந்த வாரம் எப்படி ட்ரேட் ஆகிருக்கணும் பாருங்கன்னு நேற்று ஒப்பிட்டு காமிச்சிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா வீக்லி கேண்டில் ரிவர்ஸில் ஒரு ஈவினிங் ஸ்டாராக ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரிவர்சல் கேண்டில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இந்த ப்ரீவியஸ் டபுள் பாட்டம் சரிங்களா, இந்த ப்ரீவியஸ் டபுள் டாப்பு இந்த இடத்துல மார்க்கெட் நல்லாவே டபுள் டாப் எடுத்துகிட்டு நல்லாவே ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதை நிறைய பேர் பார்த்துட்டு பர்சனலாகவும் சரி மெசேஜ்லேயும் சரி நல்லா இருக்குது, நீங்கள் பண்ண அனலைசிங் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல டபுள் டாப் எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல டபுள் டாப் எடுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு இந்த இடம் ஒரு முக்கியமான லெவலாக இருக்குது, 23,800. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு லெவலும் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகக்கூடாது. இந்த லெவலுக்கு கீழே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அப்படியே பாருங்களேன், மார்க்கெட் இன்றைக்கி இந்த லெவலில் தான் ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் க்ளோசிங்கை பாருங்கள் மேலே கொண்டு வச்சுட்டாங்க. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே ஒரு டே கேண்டில் வீக்லி கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் க்ளோசிங்கை கீழே கொடுக்கல, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மேலே வந்துடுச்சு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் ஓகே 23,333 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக நாளைக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா. இதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் 22,665 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்களா 21,745, இது ஓவராலாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. இது நிஃப்டிக்கான லெவல்ஸு. இது நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது அப்படிங்கிறதுனால அதுவும் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியும் இது ஒரு டபுள் பாட்டம் எடுக்கிறப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இந்த லெவல் டபுள் பாட்டம் எடுக்கிறப்பெல்லாம் இருக்குது. இந்த இடம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் கீழேயும் வந்துடுச்சு. தற்காலிகமாக இப்போதைக்கு மேலே போயிட்டுருக்கு. எது வரைக்கும் கீழே வரும், இன்ட்ராடேக்கான எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரிங்களா. இப்போதைக்கு இம்மிடியேட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்திங்கன்னா 48,840. இன்றைக்கி வந்த லோ பார்த்திங்கன்னா 49,179 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துச்சு. ஆனால் மார்க்கெட் 48,840 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. நாளை தினம் வந்துச்சுன்னா இந்த லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அடுத்தது அதற்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் தான் மார்க்கெட்டுக்கு அடுத்த சப்போர்ட்டு 47,750 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அடுத்தது இன்பிட்வீன் இடையில சின்ன சப்போர்ட் பார்த்திங்கன்னா 48,450 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். தென் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் 50,395 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 50,793
அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவலுக்குள்ளார மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் ஓவரால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே வந்தால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் 52,056 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஒரு டே கேண்டிலோ வீக்லி கேண்டிலோ க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் தான் ஃபர்தராக அப் ட்ரெண்டு. அப்படி இல்லை இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அது டவுன் ட்ரெண்டாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? தென் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெவல் நேற்று சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தோம். இந்த லெவலுக்கு கீழே வந்து டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து வீக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் எந்த அளவுக்கு வந்து நம்ம சொன்ன நிஃப்டியில் உள்ள சப்போர்ட்டையும் பேங்க் நிஃப்டி மூணுத்துலேயுமே வந்து சென்செக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலை விட்டு கொடுக்காம மார்க்கெட் வந்து திரும்பி இருக்கு பாருங்களேன். ஏன்னா இந்த லெவலுக்கு கீழே டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் ஃபர்தராக மார்க்கெட் வந்து வீக் ஆகிடும். அப்போது இன்னும் பேனிக் செல்லிங் அதிகமாக நடக்கும். அப்படிங்கிறதுனால நம்மளோட டிஐஎஸாக இருக்கட்டும் இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கீழே வந்துருச்சுன்னா எல்லாருமே ஷார்ட் பொசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு இன்ட்ராடேயில் க்ளோஸ் ஆக விடாமல் மேலேயே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டை வந்து முட்டு கொடுத்து மேலே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் 73,693 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 74,414 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 75,300 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா? சப்போர்ட் வந்து இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் 72,630 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 71,444 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. ஓகே, இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்சஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாளைக்கு எக்ஸ்பைரி வந்து சென்செக்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓகே மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 73,137. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 73,000 வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 72,500 வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஆனால் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 73,000 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் அந்த இடத்துல இருக்குது, அந்த ரேஞ்சிலே இருக்குது. அப்படிங்கிறதுனால நாளைய தினம் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த ரேஞ்ச் வந்து அதிகமாக வந்து ஹைக் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.89 லட்சமும் காலிலையும் புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5.85 லட்சமும் இருக்குது. ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருக்குது. இது எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். எந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த ரேஞ்சில் மார்க்கெட் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ஒரே இடத்துலையே வந்து காலு புட்டு ரெண்டுமே ஈக்குவலாக ஓஐ டேட்டா பில்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து என்ன ஆகும், இந்த ரேஞ்சிலேயே வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பொசிஷனும் அந்த இடத்துலையே முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. தென் மார்க்கெட்டோட இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ்லாம் வந்து நிஃப்டியில் எப்படி இருக்குது பேங்க் நிஃப்டியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டியில் வந்து 2 ஸ்டாக்ஸ் தான் பாசிட்டிவ். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பிரிட்டானியா எஃப்எம்சிஜி ஸ்டாக் 2 ஸ்டாக்கு மட்டும்தான் பாசிட்டிவ், பாக்கி எல்லாமே நெகட்டிவில் போயிருக்கு. சரிங்களா? அடுத்தது பேங்க் நிஃப்டியில் எதுவுமே பாசிட்டிவ் இல்லை. எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ ஒன்று மட்டும்தான் வந்து பாசிட்டிவ், பாக்கி எல்லாமே நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வாட்ச் பண்ணிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு மென்மேலும் இது போன்ற வீடியோக்கள் உருவாக்குவதற்கு ஒரு மோட்டிவேஷனலாக அமையும். சரிங்களா? மீண்டும் இதே போல் நீங்களும் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதற்காக நீங்கள் எந்தவித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான அக்சஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவே கிடச்சிரும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டீமண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்குவோங்க. ஓகே, விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் ஓனாக மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். என்னோட வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.